பாஜக இயற்கைக்கு மாறான கூட்டணி ஏற்கனவே கடுமையா டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி விமர்சனம் பண்ணாரு, மறுபடியும் அதே கூட்டணி வந்திருக்காரு. இது இயற்கைக்கு மாறான கூட்டணி. அதான் நான் கேட்குறேன், செல்வ பெருந்தகை திமுகவும் இயற்கையான கூட்டணியா? எமர்ஜென்சியில் ஸ்டாலினை கைது செய்தவர்கள் இவர்கள். ஆக திமுகவும் காங்கிரஸ் இயற்கையான கூட்டணியா? அதே மாதிரி எல்லா விதத்திலும் காங்கிரஸ் 67ல் தீர்த்து கட்டினது திமுக. ஆக இவங்க இன்னைக்கு இயற்கையான கூட்டணியா? செல்வ பெருந்தகை எனக்கு சொல்வது சிரிப்பா இருக்கு. முதல் அவரோட கட்சியை ஒழுங்கா பார்க்கட்டும். அவர் கட்சிக்குள்ள உள்ளவங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லா விதத்திலும் கூட்டணி சார்பாகவும் காங்கிரசின் சொத்து சார்பாகவும் எல்லாரும் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். முதல் செல்வ பெருந்தகை அவர் கட்சியை பார்க்கட்டும். இயற்கைக்கு மாறான கூட்டணின்னு எங்களை சொல்ல வேண்டாம். எங்களது இயற்கையான கூட்டணி. தாமரை இயற்கையில் வர்றதுதான், இலையும் இயற்கையில் வர்றதுதான். அதனால எங்களது இயற்கையான கூட்டணி. ஏற்கனவே சிலர் வட்ட இலையில் தாமரை மலர்ந்தாலும் இயற்கை தான், ரெட்டை இலையில் தாமரை மலர்ந்தாலும் இயற்கை தான். அவனும் இயற்கை தான். அவர்கிட்ட தான்ப்பா கேட்கணும், எங்களுக்கு தெரியாது. அதனால வந்தவர்கள் எல்லாம் நாம் வரவேற்று இருக்கிறோம். அதனால வராதவர்களை பற்றி எனக்கு பதில் சொல்வதற்கு திறமை இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இணைந்திருக்கு மேடம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் இணைந்திருக்காரு. ராமதாஸ் அவர்கள் தான் எந்த முடிவும் எடுக்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதான கட்சியா இருக்க பாமகவில் இரண்டு தரப்பா செயல்படுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமா இல்ல? இப்போதைக்கு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். அவர் தலைமையில் உள்ள பாமக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதனால அவங்க உள்கட்சி பிரச்சனையை நாங்கள் பேசுவதற்கு நான் இந்த தயாரா இல்லை. அதனால எங்க கூட யார் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பலம்தான், பழமும் பலம்தான், பழமும் பலம்தான். மாம்பழத்தை போய் பழம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பழமும் பலம்தான், பழமும் பலம்தான். அதனால அவங்ககிட்ட அக்காட்ட கேட்டீங்கன்னா அக்காட்ட கேளுங்க. அக்காட்ட கேளுங்கப்பா. என்கிட்ட என்னப்பா கேட்கறது? இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை. யாரெல்லாம் அழைக்கணுமோ மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அழைச்சாரு. நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். அதனால தம்பிங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, நாளைய தினம் பலம் பொருந்திய கூட்டணியாக நாங்கள் பலம் வரப்போகிறோம். அதனால நான் நேற்றுலேருந்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கூட்டணியில் சேர்ந்துட்டா உடனே தினகரன் சேர்ந்துட்டாருன்னா எப்படி சேர்ந்தாரு, எதுக்கு சேர்ந்தாரு? அப்போ வைகோவோட பழைய கேசட்லாம் போடலாமா? செல்வ பெருந்தையோட பழைய கேசட்லாம் போடலாமா? ஆக நீங்கள் பழசெல்லாம் எடுத்து போட்டு ரெண்டு இணைச்சி போட்டிங்கன்னா அரசியல் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறோம். ரெண்டு பேரும் மிக மிக அழகாக ட்வீட் பண்ணி ரெண்டு பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது எல்லாம் சேர்ந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் பிரிஞ்சே இருக்கணும். அப்போ திமுகவுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் பிரிய மாட்டோம், சேர்ந்துருப்போன்ற சொல்லிக்கணும். நான் விசில் அடிக்க வேண்டியதான். எனக்கு விசில் அடிக்க வராது. அவங்களுக்கு பிடிச்ச சின்னம் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். நம்ம என்ன சொல்ல முடியும்?